Hey guys, welcome back to my channel. This is Sri Karthi Vlogs. So இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா எங்களோட இந்த லாஸ்ட் வீக்கில் நடந்த விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நான் என்ன மாதிரி கேப்சர் பண்ணியிருக்கிறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். குட் மார்னிங் பெஸ்டீஸ். ஸோ நான் இன்றைக்கு உங்களுக்கு என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன மாதிரின்ட்டு காமிக்க போகிறேன். ஸோ இந்த டைம் வந்து மழை சீசன், ஜெஃப்னால் எங்கேயுமே மழை சீசன் தான். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி இருக்கும். ஸோ வறண்ட சர்மம் மாதிரியே எப்போவுமே இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். நேச்சர் சீக்ரெட்டோட கேரட் ஃபேஸ் வாஷ். அது வந்து ரைஸ் ஸ்கின்னுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் இப்போதைக்கு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதால் கொஞ்சம் ஸ்கின் வந்து க்ளோவிங்காக இருக்குது. மற்ற டைமில் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதனால நான் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அதோட வந்து அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஃபேஸுக்கு வந்து அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணுவேன். ஸோ எந்த மேக்கப் செய்தாலுமே நான் அலோவேரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் மேக்கப் செய்கிறேன்னா. ஸோ நான் அது வந்து என்னோடய ரூட்டீனாகவே போயிட்டு. ஸோ நான் வீட்டிலையே தான் இருந்தாலும் என்ன, வெளியே போனாலுமே அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் பவுடர் அப்ளை பண்ண மாட்டேன். நார்மலாக வெளியே போகிறேன்டா ஏதாச்சும் பேபி பவுடர் அப்ளை பண்ணிட்டு தான் போவேன். ஸோ அதை நல்லா ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் ஒன்று கொடுத்து விட்டால் ஓகே. ஸோ ஃபேஸின் அப்பர்ட் மேற்பக்கமாக தான் மசாஜ் கொடுக்கணும். கீழே ஸ்கின்னை வந்து இழுக்கக்கூடாது. மேல் பக்கமாக நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணணும். மசாஜ் பண்ணி அந்த அலோவேரா ஜெல் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்குள்ளே போகிற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். லிப்ஸுக்கு வந்து நான் வெசலினோட லிப் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் அதை தான் என்னோடய லிப்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன். நானுமே டெய்லி ஸ்கின் கேர் பண்ணுற ஆள் இல்லை. சும்மா சோம்பேறித்தனமாக அது பண்ணாமலே விட்டுருவேன். ஆனால் சில டைமில் வந்து என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகி ஸ்கின் டெக்ஸ்சரே டிஃப்ரெண்ட்டாக மாறிட்டு. ஸோ அந்த ஒரு வறண்ட மாதிரி நிறைய வந்து அந்த டெட் செல்கள் எல்லாம் வந்த மாதிரி ஸ்கின் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து மழை சீசன் என்றபடியால் ரொம்ப ட்ரை ஆகும். அதனால் நான் எப்படியும் மாய்ஸ்சரைசர் இந்த டைமில் அப்ளை பண்ணுறேன் நான். பட் சொல்ல போனால் சில டைம் அப்ளை பண்ணவே மாட்டேன். சில டைம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தால் கொஞ்சம் என்ன க்ரூம் பண்ணி கொஞ்சம் காமிப்பேன். ஸோ டெய்லி நீங்கள் வந்து கேர்ள்ஸ் டெய்லி ஒலும்பி சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டில் நாம் நைட் யூஸ் பண்ணுற உடுப்போடையே அப்படியே பகல் ஃபுல்லாக இருந்துடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நாங்களே வந்து எங்களை வந்து கொஞ்சம் க்ரூம் பண்ணிக்கணும். ஸோ என்ன மாதிரிண்டா இப்போ எங்களுடைய ஹேர் ஸ்டைல்ஸ் மாற்றி இழுத்துக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சுட்டு நார்மலாக எந்த மேக்கப் பண்ணாட்டியுமே நார்மலாக ஸ்கின் கேர் மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைட்டாக ஒரு பொட்டும் வச்சுட்டு எங்களோட ஐப்ரோஸையும் ஃபில் பண்ணி விட்டாலே ஃபேஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன மாதிரி தலை எப்படி கட்டணுமோ அப்படி கட்டிட்டு ஸோ அந்த நைட் வேரோடவே இருக்காமல் வந்து நார்மலாக ஏதாச்சும் ஒரு ரெஸ் மாற்றினா அந்த டே வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சமாக எங்களை வந்து நல்லா க்ரூம் பண்ணியிருந்தால் நம்மளுக்குமே ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த அலுமாரி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி தந்தது. இது வந்து குட்டி குட்டி அலுமாரி. ஸோ அதுக்குள்ளே தான் என்னோடய மேக்கப் திங்ஸ், ஸ்டேஷ்னரிஸ் அண்டு என்னோடய ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், என்னோடய பேக்ஸுகள், என்னோடய சாண்டில்ஸ் எல்லாமே, ஸ்கின் கேர் பாடி லோஷன் எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே என்னோடய சின்ன மீன் தொட்டியும் வச்சுருக்கிறேன். அதோட என்னோடய திங்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பின்னுக்கு வந்து எங்களோட ஃபோட்டோஸ் சேர்ந்த மாதிரி அந்த ரவுண்டுக்குள்ளே செய்த ஒட்டி வச்சுருக்கிறேன். இங்கால வந்து என்னோடய பேக்ஸுகள் எல்லாமே கொழுவி இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நான் என்னோடய ரூமில் ஒரு பக்கம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நெயில் பாலிஷ் பண்ணுறதுமே நம்மளை க்ரூம் பண்ணிக்கிற
ஒரு ஸ்டெப் தான். ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ஸ் செலக்ட் பண்ணி நெயில் பாலிஷ் பண்ணி இருந்தாலே நாம் அழகாக காமிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர். எனக்கு இந்த க்ரீனில் நிறைய நாளாக ஆசை. ஸோ இந்த க்ரீனில் வந்து நான் ஒரு ரெஸ்யூமே வச்சுருக்கிறேன், ஒரு மேக்கப் வீடியோவும் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். ஸோ என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த வாட்டர் டெக்கர்ஸ் அப்படி தான் நினைக்கிறேன், அது வந்து யூஸ் பண்ணி காமிச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதை தண்ணியில் போட்டால் அதை வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி உரிச்செடுத்து நெயில்ஸுக்கு மேலே ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து அந்த கோட்டிங் நெயில் பெயிண்ட் இருக்குது, டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்குது. ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் நெயில் பாலிஷை வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணி விட்டாலே வந்து நாம் ஒரு வெளியில் ஒரு பார்லரில் போய் நம்மளோட நெயில் செய்கிற மாதிரியே ஒரு வடிவம் இருக்கும். ஸோ அதுவுமே உங்களை க்ரூம் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான். ஸோ நீங்கள் நெயில் பாலிஷ் பண்ணி இருந்தாலே ஸோ பார்க்க அழகாக இருக்கும். ஸோ காலுக்குமே அதே மாதிரி இப்போ அதே கலர் யூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் வந்து நீங்கள் யூடியூப்லேயோ அல்லது கூகுள்லேயோ சர்ச் பண்ணி எடுத்து ஸோ அதே மாதிரி டிசைனிங் நீங்கள் செய்யலாம். ஸோ இதுவுமே வந்து அதே மாதிரி ஒரு ஸ்டிக்கர் தான். இதுவுமே நான் வாங்கியிருந்தேன். இதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீக் வந்து மழையும் வெயிலும் மாறி மாறி ஒரு கிளைமேட்டாக தான் இருந்தது. ஸோ அந்த டைம் வாஷ் பண்ணி காய விட்டுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் நேரத்தாலேயே மழையுமே வந்துட்டு அந்த கிளிப்பிங்ஸ் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற வாழை மரங்கள். ஸோ அந்த மழை பெய்கிற டைம் வந்து நான் அதை கேப்சர் பண்ணியிருந்தேன். நீங்களும் இதை பார்க்கலாம். ஸோ ஜஃப்னால ரீசெண்ட் டேஸ் சரியான மழை. இந்த டைமும் மழைக்கு என்ன சாப்பிட ஆசையாக இருந்துச்சுன்னா ரொட்டி சாப்பிட ஆசையாக இருந்துச்சு. ஸோ பொல் ரொட்டி வந்து சிங்களீஸ் தான் கூடுதலாக செய்து சாப்பிடுவாங்க. இங்கேயும் செய்வாங்க தேங்காய்ப்பு ரொட்டி. தேங்காய் இங்கே ஸ்ரீலங்காவில் தேங்காய் இருக்குது தானே. ஸோ அதை யூஸ் பண்ணி தேங்காய்ப்பூ கோதுமை லைட்டாக உப்பும் போட்டு தண்ணி விட்டு அதை குழச்சி இதே மாதிரி ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் எடுத்து கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இதில் தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துட்டு சம்பலோட தேங்காய்ப்பூ சம்பல் இடித்த சம்பலோடு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட ஆசையாக இருந்தது. ஸோ மழை நேரமே அந்த சாப்பாடு செய்து ஒரு சாப்பிட்டாச்சு 2 பேருமே. மழைன்ற சத்தத்தை கேட்டபடி தூங்குறது ஒரு சொர்க்கம்தான். நானுமே ஒரு 19 கிட்ஸ். ஸோ அதே மலையை ரசித்து அதில் கப்பல் விடுறது எல்லாம் சின்ன சின்ன விளையாட்டுக்கள் எல்லாம் 19 கிட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரியே எனக்கு மலைன்ற சத்தம் கேட்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலங்காவில் சரியான மழை, ஜஃப்னாலையும் சரியான மழை தான். ஸோ ஒரு 2-3 டேஸாக சரியான மழை, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலையில் இருந்தது. தொடர்ச்சியான மழை, பகல் இரவு ஃபுல்லாகவே விடாமல் மழை பெஞ்சு ஃபுல்லாக வெள்ளம் வந்துச்சு. வயல்கள் எல்லாமே ஃபுல்லாக வெள்ளம் ஆயிடுச்சு. ஆனால் எங்களோட வீட்டில் வந்து கொஞ்சம் உயரமான காரணம் வராது. ஸோ இது வந்து எங்களோட வீட்டுக்கு கிட்ட எங்களோட ஊரோட நிலைமை அப்படி தான் இருந்தது. ஸோ எங்களோட வீட்டுக்கு கிட்டவே சுற்றி வயல்வெளியெல்லாம் இருக்குது. அந்த நடந்து போகிற தூரம் தான். ஸோ அந்த வயல்வெளி ஃபுல்லாகவே பாதை மூடுற அளவுக்கு வெள்ளம் ஃபுல்லாக மறைச்சிருச்சு. புயல் காற்றுமே வர்ற மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. ஆனால் லைட்டான ஒரு காற்றொண்டு இருந்தது. அந்த காற்றுக்கு எங்களோட வீட்டுக்கு பின்னாடி இருந்த வாழை மரங்கள் எல்லாமே முறிஞ்சிருச்சு. ஆனால் எங்களோட வீட்டில் மட்டும் எங்களோட வீட்டில் அவ்வளோத்துக்கு வெள்ளம் இல்லை, வெள்ளம் வரையில, எங்களோட உயர காணியந்தபடியாக வரையில. ஸோ பின்னுக்கு இருந்த வாழைகள் எல்லாமே இப்படி முறிஞ்சிட்டு காற்று கொஞ்சம் வீசினதால் வாழைகள் எல்லாம் முறிஞ்சு விழுந்துட்டு.
இவர் தான் எங்களோட டொமி. நான் லாஸ்ட் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இவர் தான் எங்களோட வீட்டு காவல்காரன். இதில் வந்து ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. அந்த ஸ்னேக் பிளான்ட்டில் வந்து பூ பூத்துருக்கு. நானுமே இந்த பூவை ஃபஸ்ட் டைம் தான் பார்த்துருக்குறேன். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள். இதுதான் எங்களோட வீட்டு என்ட்ரன்ஸ். பாய்.